வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பார்த்தீங்க அப்படின்னா டார்கெட் 25 அப்படிங்கிற சீரீஸ் பார்த்துட்டு வரோம். அதில் சிம்பிளிஃபிகேஷனுக்கான ஃபஸ்ட்டு 2 வீடியோ போட்டிருப்போம். ஃபஸ்ட்டு வீடியோவில் போர்டுமாஸ் ரூல்லேருந்து எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னும், செகண்ட் வீடியோவில் இண்டைசஸ் மெத்தடுக்கான ஃபார்முலாஸ் அண்ட் சம்ஸும் பார்த்துருந்தோம். பார்க்காதவங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இதில் பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிளிஃபிகேஷனில் ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி சம்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா எப்படி நம்ம சால்வ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். இந்த ஃபார்முலா மெத்தடுக்கு நீங்கள் டோட்டலாக 7 ஃபார்முலாஸ் மட்டும் தெரிஞ்சிருக்கணும். ரொம்ப ஈஸியான ஃபார்முலா, நம்மளுக்கு தெரிஞ்ச ஃபார்முலா தான். ஃபஸ்ட்டு ஃபார்முலா a + b த ஹோல் ஸ்கொயர். உங்களுக்கே தெரியும், a + b த ஹோல் ஸ்கொயரோடைய ஃபார்முலா a² + 2ab + b ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு a - b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா என்ன வரும்? a² - 2ab + b ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு தேர்டு ஃபார்முலா a² - b ஸ்கொயர். a² - b ஸ்கொயர் ஃபார்முலா a + b × a - b. இதில் நீங்கள் நல்லா நோட் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு சப்போஸ் இந்த ஃபார்முலா மறக்குது அப்படின்னு பார்த்தீங்கனாலும், இதில் ஃபஸ்ட்டு ஏ இருக்கு இல்லையா, ஃபஸ்ட்டில் இருக்கிற ஏ வேல்யூ எடுக்கும்போது ஃபஸ்ட்டு வந்து ஸ்கொயர், இங்கே ஹையஸ்ட் பவர் வேல்யூ என்ன இருக்குது? ஸ்கொயர் தான் இருக்குது. அதனால் a². அடுத்தது a²க்கு அடுத்த பவர் முன்னாடி என்ன வரும்? a⁻1 வரும். எதுவுமே இல்லைன்னா a⁻1 இருக்குதுன்னு அர்த்தம். அதுக்கு அடுத்தது வந்து என்ன வரும்? a⁻0ன்னு வரும். a⁻0வோட வேல்யூ 1, அதனால தான் இங்கே எதுவுமே இல்லை. ஓகேங்களா? அதே தான் a² எப்போவுமே ஃபஸ்ட் இருக்க வேல்யூவை முன்னாடி இருந்து லாஸ்ட் வேல்யூ வரைக்கும் எழுதுவோம். அதே மாதிரி b² வந்து பார்த்தீங்க அப்படின்னா கடைசியாக b², அதுக்கு முன்னாடி b⁻1, அதுக்கு முன்னாடி என்ன வரும்? b⁻0 வரும். b⁻0வோட வேல்யூ 1 அப்படிங்கிறனால தான் எதுவுமே இல்லை. ஸோ உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகுதுன்னா இதை கூட நீங்கள் இது பண்ணிக்கலாம். அதே தான் இங்கே ப்ளஸ் இருக்கிறனால இங்கே வந்து ப்ளஸ் போட்டிருப்போம். நெக்ஸ்ட்டு a - b த ஹோல் ஸ்கொயருக்கு அதே மாதிரி தான். ஃபஸ்ட்டு a இருக்குது, ஹையஸ்ட் பவர் வேல்யூ 2, அதனால் a². அதுக்கு முன்னாடி a⁻1 வரும், அதுக்கு முன்னாடி a⁻0 வரும். a⁻0வோட வேல்யூ 1 அப்படிங்கிறதுனால போடலை. அதே மாதிரி பிக்கு எடுத்துட்டோம் அப்படின்னாலும் b², b²க்கு முன்னாடி b⁻1 வரும், அதுக்கு முன்னாடி b⁻0. ஓகேங்களா? அடுத்து a² - b ஸ்கொயருக்கு a + b × a - bன்னு ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுவோம். இது வந்து ஒரு ஃபார்முலா, ரொம்ப ஈஸி தான். நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து ஃபார்முலா a + b ஹோல் க்யூப். இங்கே வந்துட்டு என்ன பண்ணோம்? ஏக்கு இங்கே ஸ்கொயர் இருக்கிறனால ஸ்கொயர் போட்டோம். இங்கே வந்து க்யூப் இருக்கிறனால க்யூப் போடுவோம். அப்போ a³ + 3a² b + 3ab² + b⁻3. இதில் பார்த்தீங்க அப்படின்னாலும் அதே மாதிரி தான். ஃபஸ்ட்டு a இருக்குது, பவர் வேல்யூ 3, ஸோ ஃபஸ்ட்டு a⁻3, அடுத்தது a², அடுத்து a⁻1, அடுத்து a⁻0வோட வேல்யூ 1. அதே மாதிரி தான் பிக்கு எடுத்துக்கிறோம் அப்படின்னா பின்னாடி இருந்து செகண்டாக இருக்கிறனால பின்னாடி இருந்து எழுதுவோம்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அங்கே வந்து b⁻3 இருக்குது, அதுக்கு முன்னாடி b², அதுக்கு முன்னாடி b⁻1, அதுக்கு முன்னாடி b⁻0. b⁻0வோட வேல்யூ 1 அப்படிங்கிறனால 1 போடுறோம். இங்கே ப்ளஸ் இருக்கிறனால எல்லா பக்கம் ப்ளஸ். இந்த ஃபார்முலாவும் உங்களுக்கு மறக்காது. அதே மாதிரி தான் அடுத்து ஃபிஃப்த்து ஃபார்முலா a - b த ஹோல் க்யூப். அப்போ என்ன வரும்? a³ - 3a² b + b⁻3. அவ்வளோதான். ஓகேங்களா? இங்கே மைனஸ் அப்படிங்கிறதுனால இங்கேயும் மைனஸ் போடுவோம். மற்றது எல்லாமே வந்து சேம் அதே இது தான். அடுத்தது சிக்ஸ்த்து ஃபார்முலா a³ + b³. a³ + b³ அப்படின்னா a + b × a² - ab + b³ இருக்குது. ஓகேங்களா? இது வந்து இதுக்கு முன்னாடி நம்ம ரைட் பண்ணோம் இல்லையா, அந்த ஃபார்முலாஸில் இருந்து தான் எடுக்கிறோம். a + b ஹோல் க்யூப் ஃபார்முலாவிலிருந்து எடுத்து ரைட் பண்ணுற ஃபார்முலா தான் இது. அடுத்தது a³
மைனஸ் பி கியூபோட ஃபார்முலா ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர். இங்கேயும் வந்துட்டு ஸ்கொயர் தான் வரும், கியூப் இல்லை, ஸ்கொயர். ஓகேங்களா? ஏன்னா ஒரு பியை வந்து காமனாக வெளியில் எடுத்துட்டோம், அப்போ ஸ்கொயர் மட்டும்தான் இருக்கும், அதனால் பி ஸ்கொயர் தான் வரும். ஓகேங்களா? இதில் ஏ ப்ளஸ் பி தான் ஹோல் ஸ்கொயர் பார்த்தோம் இல்லையா? அப்போ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயருக்கான ஃபார்முலா ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயருக்கு ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ப்ளஸ் பி. இதுவே ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர்னு கேட்குறாங்க அப்படின்னா ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவில் இருந்தோ நம்ம வந்து ரைட் பண்ணிக்கலாம். ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2ab அப்படிங்கிற ஃபார்முலா அதிலிருந்து நம்ம எடுத்து ரைட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே, ஃபஸ்ட்டு சம் பாருங்கள். சிம்பிளிஃபை அப்படின்னு கொடுத்து இந்த சம் கொடுத்துருப்பாங்க, இல்லை ஃபைண்ட் த வேல்யூன்னு கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? அப்போ இந்த சம்மில் ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு அந்த ஃபஸ்ட்டு இண்டிவிஜுவலை பார்த்தோம் இல்லையா, அது உங்களுக்கு தெரியுது அப்படின்னா தான் அடுத்த லெவல் தான் இது. ஓகேங்களா? அப்போ அதில் ஃபஸ்ட்டு வந்து நம்ம எது சால்வ் பண்ணுவோம், ப்ராக்கெட், ஃபஸ்ட்டு ப்ராக்கெட், அடுத்தது அதுக்கு முன்னாடி இருக்க ப்ராக்கெட். அப்போ இங்கே எக்ஸ் பவர் என்னை இதுக்கு மேலே சிம்பிளிஃபை பண்ண முடியாது, ஸோ அதை அப்படியே வச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இருக்கிற ப்ராக்கெட்டில் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ண முடியுமா? இப்போ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது என் ஸ்கொயர் மைனஸ் 1 டிவைடட் பை என் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கிடைக்கும், டிவைடட் பை என் அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இப்போ இந்த ஹோல் பவர் 1 பை என் ப்ளஸ் 1 அப்படியே இருக்கும். இங்கே என் ஸ்கொயர் ப்ளஸ் 1 நீங்கள் கிடச்சிருக்கு இல்லையா? இதே வந்து நம்ம இப்போ எப்படி எழுதலாம், இது ஏ ஸ்கொயர் மைனஸ் 1க்கு மேலே பவரில் எதுவுமே இல்லைன்னா ஸ்கொயர் நம்ம எடுத்துக்கலாம், 1 ஸ்கொயரோட வேல்யூ 1 தான் வரும். அப்போ இது என்ன ஃபார்முலாவில் இருக்குது, ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலாவில் இருக்குது. அப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயருக்கு என்ன ஃபார்முலா பார்த்தோம், ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. அப்போ இதைய ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி இல்லை ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ப்ளஸ் பி எப்படி வேணாலும் ரைட் பண்ணலாம். ஸோ அதை ரைட் பண்ணிட்டோம், டிவைடட் பை என் இருக்குது, ஹோல் பவர் 1 பை என் ப்ளஸ் 1. அப்போ இந்த ஃபார்முலா தெரிஞ்சதுனா தான் இந்த இடத்துல நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி ரைட் பண்ண முடியும். இப்போ இதையை மல்டிப்புள் பண்ணும்போது இங்கே இருக்கிற எண்ணும் இங்கே இருக்கிற எண்ணும் கேன்சல் ஆகிடும். அதே மாதிரி இங்கே இருக்கிற என் ப்ளஸ் 1ம் இங்கே இருக்கிற என் ப்ளஸ் 1ம் கேன்சல் ஆகிடும். அப்போ ரிமைனிங் என்ன மட்டும் இருக்கும், எக்ஸ் பவர் என் மைனஸ் 1ங்கிறது மட்டும் ரிமைனிங் இருக்கும். அப்போ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர், அவ்வளோதான். அடுத்தது செகண்ட் சம் பாருங்கள். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் அப்படின்னு சொல்லி கொடுத்து இவ்வளோ பெருசு கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு தான் இந்த சம் இவ்வளோ பெருசாக தெரியுது, ஆனால் ஃபார்முலா தெரிஞ்சதுன்னா நம்ம ஈஸியாக டக்குன்னு டைமும் சேவ் பண்ணிடலாம், சீக்கிரமாகவும் எக்ஸாமில் சால்வ் பண்ணிடலாம். இதில் ஃபஸ்ட்டு வந்து டிவிஷனில் இருக்குது, பேஸ் வேல்யூ 2 எப்படி இருக்குது, சேமாக இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இண்டைசஸ் ஃபார்முலா படி எக்ஸ் பவர் எல் மைனஸ் எம் அப்படின்னு சொல்லிட்டு இதையே நம்ம ரைட் பண்ணிக்கலாம். டிவிஷனில் இருந்து பேஸ் வேல்யூ சேமாக இருந்ததுன்னா பவர் வேல்யூவை மைனஸ் பண்ணிக்கலாம். ஸோ வந்து இதையே எக்ஸ் பவர் எல் மைனஸ் எம்னு எழுதிக்கலாம். ரிமைனிங் இருக்கிற எல் ஸ்கொயர் ப்ளஸ் எல்எம் ப்ளஸ் எம் ஸ்கொயர் அப்படியே இருக்கும். இன்ட்டு அதே மாதிரி இதை எப்படி எழுதலாம், எக்ஸ் பவர் எம் மைனஸ் என்னன்னு எழுதிக்கலாம். பேஸ் வேல்யூ 2 சேமாக இருக்குது, அப்போ பவர் வேல்யூவை மைனஸ் பண்ணி டிவிஷனில் இருக்கிறனால ரைட் பண்ணிக்கலாம். அடுத்து ரிமைனிங் இருக்கிறத அப்படியே ரைட் பண்ணிக்கலாம். இன்ட்டு எக்ஸ் பவர் இதையும் அதே மாதிரி என் மைனஸ் எல்லுன்னு எழுதலாம். ரிமைனிங் எல் ஸ்கொயர் ப்ளஸ் எல்என் ப்ளஸ் என் ஸ்கொயர் இருக்குது, அதை அப்படியே ரைட் பண்ணுறோம். ஓகேங்களா? இப்போ வந்து எப்படி இருக்குது, பேஸ் வேல்யூ எல்லாமே சேமாக இருக்குது, மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. அப்போ என்ன பண்ணுவோம், பவர் வேல்யூ எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ணுவோம். ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு நம்ம என்ன ஃபார்முலா அப்ளை பண்ணலாம், ஏ கியூப் மைனஸ் பி கியூபுக்கு ஃபார்முலா ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர்னு பார்த்தோம் இல்லையா, அந்த ஃபார்மேட்டில் இருக்கிறனால இது எல்லாத்துக்கு பதுவாகவும் நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணலாம். அப்போ என்னன்னு வரும், இங்கே பேஸ் வேல்யூ சேமாக இருந்து மல்டிப்ளிகேஷனில் இருக்கனால பவர் வேல்யூ எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணுவோம். ஸோ பவர் வேல்யூவில் இதையை வந்து நம்ம என்ன எழுதிக்கலாம், ஃபார்முலா இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு ஃபார்முலாவை அப்ளை பண்ணால் எக்ஸ் பவர் எல் கியூப் மைனஸ் எம் கியூப் எழுதிக்கலாம். இன்ட்டு இதுக்கு எக்ஸ் பவர் எம் கியூப் மைனஸ் என் கியூப் எழுதிக்கலாம். இன்ட்டு இதுக்கு எக்ஸ் பவர் என் கியூப் மைனஸ் எல் கியூப் எழுதிக்கலாம்.
இப்போ வேணும் அப்படின்னாலும் நீங்கள் பவர் வேல்யூவை ஆட் பண்ணலாம், இல்லை டைரெக்டாக நீங்கள் ஆட் பண்ணுறீங்கனாலும் ஆட் பண்ணலாம். இப்போ இங்கே என்ன வரும், எக்ஸ் பவர் எல் கியூப் மைனஸ் எம் கியூப் மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறனால இந்த பவர் வேல்யூவை ஆட் பண்ணுறோம். அப்போ ப்ளஸ் எம் கியூப் மைனஸ் என் கியூப், அடுத்து ப்ளஸ் என் கியூப் மைனஸ் எல் கியூப். இப்போ என்னாகும், இங்கே மைனஸில் ப்ளஸ் எல் கியூபும் மைனஸ் எல் கியூபும் கேன்சல் ஆகிடும். இங்கே மைனஸ் எம் கியூப் ப்ளஸ் எம் கியூப் கேன்சல் ஆகிடும். அடுத்தது மைனஸ் என் கியூப் ப்ளஸ் என் கியூப் கேன்சல் ஆகிடும். அப்போ ரிமைனிங் என்ன இருக்கும், அங்கே எல்லாமே மைனஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அங்கே 0 தான் இருக்கும். அப்போ எக்ஸ் பவர் 0ன்னு இருக்கும். இப்போ எனிதிங் பவர் 0வோட வேல்யூ 1. ஸோ இதுக்கான ஆன்சர் 1 அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு தேர்டு சம் பாருங்கள், ரொம்ப ரொம்ப ஈஸியான சம். இதில் √5 - 1 the whole square equal to x minus 2 √5, தென் எக்ஸோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. அப்போ இதை பார்க்கும்போது எந்த ஃபார்முலாவில் இருக்குது, a minus b தான் ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவில் இருக்குது. இதுக்கு ஃபார்முலா என்ன வரும், a ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர் அப்படிங்கிறது தான் ஃபார்முலா இல்லையா. அப்போ இதில் எக்ஸ்பேண்ட் பண்ணோம் அப்படின்னா என்னென்னு வரும், √5 minus 1 the whole square equal to a ஓட வேல்யூ √5 whole square minus 2 into a value √5 b value 1 plus b value 1 square. இப்போ இதையை சிம்பிளிஃபை பண்ணும்போது இந்த ரூட்டுக்கும் ஸ்கொயருக்கும் கேன்சல் ஆகிடும். இப்போ 5 மட்டும் இருக்கும் மைனஸ், இதையை மல்டிபிள் பண்ணும்போது 2 √5 மட்டும் இருக்கும் ப்ளஸ் 1 ஸ்கொயரோட வேல்யூ 1. நெக்ஸ்ட்டு 5 ப்ளஸ் 1ஓட வேல்யூ 6 மைனஸ் 2 √5 அப்படியே இருக்கும். அப்போ இங்கே எக்ஸோட வேல்யூ என்னவா இருக்கும், எக்ஸோட வேல்யூ 6 இருக்கும். ஸோ எக்ஸுக்கு ஆன்சர் 6 அப்படிங்கிறதா கரெக்டு. அடுத்தது ஃபோர்த்து சம் பாருங்கள். ஃபோர்த்து சம்மும் ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஸோ இதில் உள்ள ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் √0.65 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 0.16 ஹோல் ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இது என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலாம், ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயருக்கு ஃபார்முலா ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ப்ளஸ் பி, இல்லை ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பின்னும் எழுதலாம். அப்போ இந்த ஃபார்முலாவில் நம்ம இதை எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது என்னென்னு வரும், ரூட் ஆஃப் இதைய ஏவோட வேல்யூ 0.65 மைனஸ் பியோட வேல்யூ 0.16. அதே மாதிரி இதை எடுக்கும்போதும் என்ன வரும், 0.65 ப்ளஸ் 0.16. இப்போ இதையை நம்ம மைனஸ் பண்ணுறோம். மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 0.65 மைனஸ் 0.16 வேல்யூ என்ன வரும், 0.49 கிடைக்கும். கரெக்டாக இங்கே ஆட் பண்ணுறோம் அப்படின்னா 0.65 ப்ளஸ் 0.16 அப்போ என்ன வரும், 75 81 வரும். அப்போ 0.81. இங்கே நம்ம இதை எப்படி எழுதலாம், இது 0.49 அப்படிங்கிறது 0.7 ஹோல் ஸ்கொயர் வருமா, ஏன்னா இங்கே 49ங்கிறது 7 ஸ்கொயர், அப்போ 0.7 ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம். அதே மாதிரி 0.81 அப்படிங்கிறது 0.9 ஸ்கொயரோட வேல்யூ தான் 81, அப்போ 0.9 ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி எழுதலாம். ஸோ அப்படி எழுதும்போது என்னென்னு நம்மளுக்கு கிடைக்கும், 0.7 ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு 0.9 ஹோல் ஸ்கொயர். இப்போ இந்த ஸ்கொயரும் ரூட்டும் என்ன ஆகும் அப்படின்னா கேன்சல் ஆகிடும். அதே மாதிரி இந்த ஸ்கொயரும் ரூட்டும் கேன்சல் ஆகிடும். அப்போ ரிமைனிங் என்ன இருக்கும், 0.7 இன்ட்டு 0.9 இருக்கும். அப்போ இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணும்போது 9 7s are 63. அப்போ 0.63 தான் ஆன்சர். அடுத்தது அதே மாதிரி தான் ஃபிஃப்த்து சம் பாருங்கள். சிம்பிளிஃபைவ்னு கொடுத்துட்டு இவ்வளோ பெரிய சம்மாக இருக்குது. ஆனால் இது ரொம்ப 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 ஈஸியான சம். எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இங்கே ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 8.73 இன்ட்டு 8.73 இன்ட்டு 8.73ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இதை 3 டைம் மல்டிபிள் பண்ணியிருக்கிறதுனால இதை எப்படி எழுதலாம், 8.73 ஹோல் பவர் 3 அப்படின்னு எழுதலாம். ப்ளஸ் அதே மாதிரி அடுத்தது 4.27 3 டைம்ஸ் மல்டிபிள் பண்ணியிருக்காங்க. அப்போ இதைய 4.27 ஹோல் பவர் 3 அப்படின்னு சொல்லி ரைட் பண்ணலாம். டிவைடட் பை இங்கே கீழே பார்த்தோன்னா 8.73 2 டைம்ஸ் மல்டிபிள் பண்ணியிருக்காங்க. ஸோ 8.73 ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம். மைனஸ் 8.73
இன்ட்டு 4.27 இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணியிருக்கனால இதை அப்படியே எழுதிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா 4.27 2 டைம்ஸ் மல்டிபிள் பண்ணியிருக்காங்க ப்ளஸ் 4.27 ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி ரைட் பண்ணிக்கலாம். ஸோ இதைய இங்கே வந்து ரெண்டே வேல்யூ 8.73 அப்படிங்கிறதும் அடுத்தது 4.27 அப்படிங்கிற வேல்யூ மட்டும்தான் ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. ஸோ வந்துட்டு நம்ம இதை என்னென்னு எடுத்துக்கலாம், ஏன்னு எடுத்துக்கலாம், இந்த 4.27 பின்னு எடுத்துக்கலாம். அப்போ இங்கே அப்ளை பண்ணோம் அப்படின்னா a⁻3 ப்ளஸ் 4.27 பின்னு எடுக்கிறோம் b⁻3 டிவைடட் பை a² மைனஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர் அப்படின்னு இது ரைட் பண்ணலாம் இல்லையா. ஸோ a³ ப்ளஸ் b³ என்ன ஃபார்முலா படித்தோம், a ப்ளஸ் பி இன்ட்டு a² மைனஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர்னு படித்தோம் டிவைடட் பை அதே மாதிரி a² மைனஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர்னு கீழே இருக்குது, அதை அப்படியே எழுதிக்கலாம். அப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா a² மைனஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர் நியூமரேட்டர்லேயும் இருக்குது, அதே மாதிரி டினாமினேட்டர்லேயும் a² மைனஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர் இருக்குது. அப்போ அது ரெண்டையும் கேன்சல் பண்ணிட்டோன்னா ரிமைனிங் என்ன இருக்கும், a ப்ளஸ் பி அப்படிங்கிறது மட்டும் இருக்கும். அப்போ இங்கே ஏவோட வேல்யூ என்ன 8.73 ப்ளஸ் பியோட வேல்யூ என்ன 4.27. இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணால் என்ன வரும் 13 அப்படிங்கிறது தான் இதுக்கான விடை. ஓகே, இது மாதிரி ரொம்ப ரொம்ப ஈஸியான சம்ஸாக தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. நம்மளுக்கு வந்து இந்த போர்டு மாஸ் ரூல்னால் என்ன, நெக்ஸ்ட்டு இண்டைசஸில் அந்த 10 ஃபார்முலாஸ் எப்படி அப்ளை பண்ணுறது, எப்படி ஒர்க் ஆகுது, அடுத்து இந்த ஒரு 7 to 8 ஃபார்முலாஸ் மட்டும் நீங்கள் ஸ்டாண்டர்டாக இருந்துட்டிங்கன்னா சிம்பிளிஃபிகேஷனில் எந்த மாதிரி சம் கேட்டாங்கனாலும் உங்களால் சால்வ் பண்ண முடியும். உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக 25 உங்களுக்கு பிடிஎஃப்பும் நான் அப்டேட் பண்ணிடுறேன். டெலிகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க, கீழே அதுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். அது எனக்கான ஆன்சரும் வந்து நான் இதில் அப்டேட் பண்ணிடுறேன். வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.